ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிறது ஜானகி அம்மா அவங்களுடைய வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூட்டை வந்து இறங்கியிருக்கிறதுங்க. அந்த மூட்டையை பிரித்து பார்த்து அவங்களுடைய குடும்பத்தினர் ரொம்பவே வந்து ஷாக் ஆகியிருக்காங்க, ரொம்பவே அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. இப்படி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே வந்து அவங்க வந்து அதிர்ச்சி அடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த மூட்டையில் என்ன வந்தது அப்படிங்கிறத பற்றின ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் தற்போது கசிந்திருக்கிறது. அது குறித்து முழுமையான தகவலோடு இன்னும் புதிய புதிய அப்டேட்ஸை வந்து நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகி அம்மா அவர்கள் ஒரு சிறந்த பாடகி மட்டும் இல்லாமல் பாடல் துறையில் அவங்க ஒரு ஜாம்பவான் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது நிறைய விருதுகளை வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய தேனிசை குரலால் அனைவரையும் கட்டி எடுத்த ஒரு ஜாம்பவான் அப்படின்னே சொன்னால் ஜானகி அம்மா அவங்களே அப்படின்னே சொல்லலாம். பல்துறையில் அதாவது வந்து அவங்க வந்து பல குரல்களில் பாடக்கூடிய வல்லமை பெற்றவங்க. சிறு வயது குழந்தை முதல் 60 வயது பெண் வரைக்கும் அவங்களுடைய குரல் வளம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து அதற்கு ஏற்றவாறு குரல் வளத்தை வந்து மாற்றி அமைத்து பாடக்கூடியவங்க. அது மட்டும் கிடையாது, வார்த்தைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வேறுபாட்டை காமிப்பாங்க. அதில் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் மட்டும் திரைப்படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாடல் பாடிய விதம் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி, ரேவதி மற்றும் ஊர்வசி ஆகிய 3 பேருக்குமே வந்து அவங்க வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான வார்த்தைகள், அதாவது வந்து ரேவதிக்கு பார்த்தீங்கன்னா மாடர்ன் கேர்ள் மாதிரி பாடியிருப்பாங்க, ஊர்வசிக்கு ஐயராத்து பொண்ணு மாதிரி அவங்க பாடியிருப்பாங்க, ரோஹிணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை தமிழ் பாஷையில் வந்து அவங்க வந்து பாடியிருப்பாங்க. இப்படி அவங்களுடைய குரல் வளமாகட்டும் வார்த்தைகளை பிரயோகிக்கிறதாகட்டும் ரொம்பவே வித்தியாசமானது. தற்போது அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு மூட்டை ஒன்று வந்திருக்கிறதாக சொல்லப்படுதுங்க. அந்த மூட்டையை பிரித்து பார்த்த குடும்பத்தினர் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. அப்படி அந்த மூட்டைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க பாடிய 50,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களினுடைய வரிகள் இருந்திருக்கிறது. அதாவது அவங்க பாடிய ஒவ்வொரு பாடல்களையும் ஒரு ரசிகர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பரில் நீட்டாக அழகாக எழுதியிருக்காரு. 48,000த்திற்கும் மேலே, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 50,000 பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு மேற்பட்ட பாடல்களே வந்து அவங்க பாடியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 70 ஆண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா இசைத்துறையில் இருந்திருக்காங்க. அவங்க வந்து தமிழ் மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 20 மொழிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பாடல்களை வந்து பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களே வந்து சில நேரங்களில் பாடல்களை எழுதி பாடவும் செய்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து 50,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. அவங்க வந்து முதலாக பாடிய பாடல் முதல் அவங்க கடைசியாக பாடிய பாடல் வரைக்கும் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பரில் அழகாக நீட்டாக எழுதி அந்த மூட்டைக்குள்ளே போட்டு அவங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தினருக்கு அனுப்பியிருக்காங்க. அதை பிரித்து பார்த்து அவங்க குடும்பத்தினர் ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. இப்படியும் ரசிகர் இருப்பாங்களா, இவ்வளவு கலெக்ஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயங்க. ஒரு நடிகரை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்களை எடுத்தோம்னா அதில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகலாம், நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஜானகி அம்மா அவர்களுடைய பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை கலெக்ட் பண்ணி அதை எழுதுறது அப்படிங்கிறது வந்து நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். பட் இருந்தாலும் அந்த ரசிகர் அந்த விஷயத்தை செய்திருக்காரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த விஷயத்தை பார்த்து ரொம்பவே வந்து அதிர்ச்சி அடைந்தது மட்டும் இல்லாமல் அது ஒரு நெகிழ்ச்சியான தருணமாகவே அது மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீயா நானா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரசிகர், அவர் வந்து எம்ஜிஆருடைய ரசிகராக இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நீயா நானாவில் வந்து ஒரு படம் பேர், ஏதாவது ஒரு படம் பேர் சொன்னாலோ இல்லை ஒரு வருஷத்தின் பேர் சொன்னாலோ இல்லை ஒரு பாடல் பேர் சொன்னாலோ, எம்ஜிஆர் பாடிய பாடல் பேர் சொன்னாலோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தினுடைய முழு விவரத்தையும் அடுத்த செகண்டே சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவராக இருந்தார். நம்மலாம் யோசிப்போம், 1900 அப்படின்னா அந்த டைமில் என்ன படம் அவர் நடித்தார் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். ஆமாம், இந்த படம் வந்தது, இந்த பாடல் வந்து அந்த படத்தில் இருந்ததா, இல்லை இது இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சின்னதாக ஒரு 5 நிமிஷமாவது நம்ம கண்டிப்பாக யோசிப்போம். ஆனால் அவர் அந்த 5 செகண்ட் கூட எடுத்துக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மீது தீவிர ஒரு
ரசிகராகவே அவர் இருந்திருக்காரு. அவ்வளோ ஒரு மெமரபிளாக இருந்திருக்காரு. அதே மாதிரியே எஸ் ஜானகி அம்மாவுக்கும் ஒரு ரசிகர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போதே, நினைக்கும் போதே நமக்கே வந்து மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்துகிறது. அதிலும் அவங்க வந்து முதலாக பாடிய பாடல் முதல் அவங்க கடைசியாக பாடிய பாடல் வரைக்கும் அனைத்து மொழிகள்லையுமே வந்து அவர் வந்து எடுத்து எழுதியிருக்காரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 பாடல்கள், 50,000 பாடல்களுக்கும் அவர் வந்து எழுதியிருக்காரு. அது அப்படியே வந்து ஒரு மூட்டையாக கட்டி அவர் தன்னுடைய பாசத்தையும் அன்பையும் வந்து அவர் வந்து வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விதம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவங்க குடும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒருபுறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ச்சி அடைந்தாலும் இவ்வளவு பாடல்களை எழுதியிருக்காரு, இப்படியும் வந்து ரசிகர்கள் இருக்காங்களா அப்படின்னு வந்து அதிர்ச்சி அடைந்தாலும் ஒருபுறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நிகழ்ச்சியாக இருந்திருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு அதாவது எஸ் ஜானகி அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து உறுதுணையாக இருந்தது அவங்களுடைய கணவர் தாங்க. அவங்க வந்து பாடல்கள் ஒப்பந்தம் செய்கிறது, எந்த ஊரில் வந்து என்னென்ன பொடி என்னென்னலாம் வந்து அவங்களுக்கு வந்து பிளானிங் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டது அவருடைய கணவர் தான். அவங்களுடைய கணவர் வந்து அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்ததாகவும், பல நேரங்களில் அவங்களால வந்து முடியாமல் போனாலும் கூட அவங்க வந்து ரொம்பவே உறுதுணையாக இருந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க செய்து கொடுத்துருக்கிறதாகவும் அவங்களே வந்து பல பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க. என்னுடைய கணவர் இல்லை அப்படின்னா நான் எந்த அளவுக்கு வளர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு மகன் தான். அந்த மகன் பார்த்தீங்க அப்படின்னா முரளிகிருஷ்ணா, அவரும் ஒரு பாடகர். ஆனால் வந்து தன்னுடைய தாய் அளவுக்கு அவர் வந்து பிரபலம் அடையலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பாடல்கள் பாடியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. பட் இருந்தாலும் அவர் வந்து பெரிய அளவில் வந்து சாதனை புரியலை பாடலில். ஆனாலும் வந்து தன்னுடைய மகன் மீது அலாதி பிரியம் வைத்திருந்தாங்க எஸ் ஜானகி அம்மா. அது மட்டும் இல்லாமல் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மகன் மற்றும் கணவர் இருவருமே ஒரு உலகம், இவங்க மட்டும்தான் நம்மளுடைய உயிர் அப்படின்னு நினச்சி வாழ்ந்து வந்தவங்க. தற்போது அவங்களுடைய இறுதி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இருவரையும் வந்து பிரிந்து அப்படின்னா அவங்க கணவர் ஏற்கனவே இறந்துட்டாரு. அவங்களுடைய ஒரே மகனான முரளிகிருஷ்ணாவும் ஜனவரி மாதம் மாரடைப்பால் இறந்துட்டாங்க. இப்படி இருவரினுடைய பிரிவையும் தாங்க முடியாமல் ரொம்பவே வருத்தத்தில் இருந்த ஜானகி அம்மா உடல்நலம் மோசமாகி அப்பல்லோ மருத்துவமனையில், அதாவது வந்து மைசூரில் வந்து அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. ஜூலை மாதம் 11ஆம் தேதி காலையில் அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு தீவிர சிகிச்சை வந்து அளிக்கப்பட்டிருந்தது. பல முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டியோ அட்டாக் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் சரி செஞ்சாலும் கடைசியாக ஒரு முறை அதாவது அடுத்தடுத்து வந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும்போது அவங்களுக்கு திடீர் மாரடைப்பு வந்து அதிகமாக, அந்த மாரடைப்பை வந்து அவங்களால சிகிச்சை கொடுத்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகாமல் அவங்க வந்து இறந்துட்டாங்க. இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ரசிகர்கள் மத்தியில் வந்து ரொம்பவே ஒரு துயரத்தை ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு தான் சொல்லணுங்க. அவங்களுடைய பிரிவு நமக்கு ஒரு புறம் சோகத்தை ஏற்படுத்தினாலும் மற்றொரு புறம் அவங்களுடைய இன்னிசை கான குயில் பாடல்கள் நம்ம வந்து ஒரு விதத்தில் அமைதியடைய செய்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம்.